ஆதவ் அர்ஜுன் அவர்களால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிகழ்வைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்படியெல்லாம் விசிகாவுக்கு நெருக்கடி தருகின்ற இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இப்போ வேறு விதமாக விசிகாவுக்கு இன்னொரு நெருக்கடியும் தந்திருக்கின்றார். இந்த வீடியோவை நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஆனால் காலையில் தொலைக்காட்சி வந்து பார்க்கின்ற பொழுது ஈடியானது லாட்ரி மார்ட்டின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் அதிரடியாக சோதனை செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, லாட்ரி மார்ட்டினுடைய மருமக பிள்ளை தானே இந்த ஆதவ் அர்ஜுன். இந்த ஆதவ் அர்ஜுன் அவருடைய நிறுவனங்கள் வீடுகளிலும் ஈடியானது அதிரடியாக ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறது. சென்னை போயஸ் கார்டனா இருக்கலாம், கோவையா இருக்கலாம், ஒரு இடங்கள் கூட விடாம ஈடியானது அதிரடியாக ரெய்டு நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த லாட்ரி மார்ட்டின் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற விவரத்தையும், எந்த அளவுக்கு வருமானத்துக்கு மீறிய ஒரு சொத்து சேர்த்திருக்கின்ற விவரத்தையும் அலசி ஆராய்வதற்கு வருமான வரித்துறை தந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடியானது களமிறங்கி இருக்கிறது. லாட்ரி மார்ட்டினுடைய வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்துகின்ற பொழுது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நெருக்கடி இயல்பாகவே இருக்கும். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. திமுக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக லாட்ரி மார்ட்டின் என்ற ஒரு நபரிடம் மட்டுமே வந்து 506 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது. சோ பெரும் தொகை கைமாறி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுல லாட்ரி மார்ட்டினை ஈடி குறிவைத்திருப்பது திமுகவை வலைவீசி பிடிப்பதற்கா இல்ல விசிகாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கா, இது மட்டும் எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆதவ் அர்ஜுனால விசிகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கண்ணீர் சிந்தி இருக்கின்றார்கள். அதை கண்டு கலங்கியும் இருக்கின்றார் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் விசிகாவுடைய பரிதாப நிலை தெரியும். இந்த ஆதவ் அர்ஜுன் மூலமாக இப்போ ஈடி வேற ரைடு விட்டுருக்கிறதா, இதன் மூலம் என்ன நெருக்கடி வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாம் ரைட்லாம் முடிஞ்சு விவரங்கள்லாம் தெரிந்த பிறகு நாளைக்கு விரிவாக பேசலாம். விசிகாவுக்கு ஈடி மூலமாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன நெருக்கடி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லிட்டு வீடியோவை தொடர்றீங்களா? கூட்டணிக்குள் குண்டு வீச வந்தவர் ஆதவ் அர்ஜுன். ஆலோசனை கூட்டத்தில் அழுது புலம்பிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுது புலம்புவதை பார்த்து கண் கலங்கிய நம்மண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். விசிகாவுக்குள்ள என்ன நடக்கிறது? ஆதவ் அர்ஜுன் அவர்களை கட்சி விட்டு நீக்க சொல்லி திமுக நிர்பந்திக்கிறது. விசிகா கண்டிப்பாக அடிபணிந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களை நீக்கித்தான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் கட்சி இரண்டாக உடையும். ஆதவ் அர்ஜுன் கோஷ்டி விசிகாவில் இரண்டாம் கட்ட தலைவருடைய கோஷ்டி என்று சொல்லிட்டு கோஷ்டி பூசலானது விசிகாவுக்குள்ள உச்சம் தொட்டு இருக்கிறது. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுன் பின்னாடி நிக்க போறாரா இல்ல இத்தனை நாளும் கட்சி வளர்த்த இரண்டாம் கட்ட தலைவர் பின்னாடி நிக்க போறாரா? உட்கட்சி பூசல் காரணமாக உடைகிறதா விசிகா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு வாரத்துக்குள்ளாக பேசியிருந்தோம். அந்த விடயமானது இப்போ உச்சம் தொட்டு இருக்கிறது. நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுது புலம்பிருக்கின்றார்கள். அதை கண்டு நம்ம அண்ணா கண் கலங்கி இருக்கின்றார் என்றால் எவ்வளவு உருக்கமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. வாங்க, ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, ஆதவ் அர்ஜுன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். திமுகவிலிருந்து விசிகா கூட்டணியை உடைப்பதற்காக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அனுப்பி வைத்தவர்கள் தானா இந்த ஆதவ் அர்ஜுனும் அவங்களுடைய டீமும்? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா? நேற்று என்ன ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். கீழ்ப்பாக்கத்தில் நைட்டு 9 மணிக்கு விசிகாவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டம் 1 மணி நேரம் நடந்தால் போதும். நம்ம கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் அந்த கூட்டமானது ஆரம்பித்தது. ஆனால் அந்த தனியார் ஓட்டலில் நடந்த கூட்டமானது விடிய 2:30 மணிக்கு தான் கூட்டமே நடந்து முடிந்திருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விசிகாவை வளர்ப்பதற்காக நாங்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஆனால் கட்சிக்காக மட்டுமே வேலை பார்க்குறாங்க. அப்படி பரம ஏழையாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் விசிகாவை தூக்கி பிடிப்பதற்காக எவ்வளவோ மெனக்கிடுறாங்க. அவங்க ஒரே ரூமில் தங்கிக்கிட்டு குடும்பத்துடன் வாழ்ந்துக்கிட்டு ஒருவேளை உணவை உண்டுகிட்டு பசியும் பட்னியுமாக இந்த கூட்டணி நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபடுகின்றோம். ஆனால் இந்த கட்சி வளர்ந்த விதம் தெரியாது. இந்த கட்சி திமுகவில் எதனால் கூட்டணியில் இருக்குது என்ற விஷயமும் தெரியாது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவில்லை திமுக, பொது தொகுதி தனக்கு தரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை உடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் தமிழகத்தில் இந்த கட்சியுடன் சேர்ந்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்று ஆதவ் அர்ஜுன் அவர்களால் புள்ளி விவரத்துடன் அடித்து சொல்ல முடியுமா? அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கலாம்.
கடந்த காலங்களில் பல கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்திருக்கலாம், திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்திருக்கலாம். ஆனால் திமுக பலமாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சுனிலுடனோ பிரசாந்த் கிஷோருடனோ சேர்ந்துக்கிட்டு தேர்தல் வியூகம் வகுத்ததுனால வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகத்தை வகுக்க சொல்லு, வெற்றி பெறுகின்ற அளவுக்கு கொண்டு போக சொல்லு. அதனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னை மேதாவியாக இல்லை என்ன மாதிரி தேர்தல் வியூகம் வகுப்பதுக்கு யார் இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் விசிக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக நம்மளை கடந்த காலங்களில் மதித்த மாதிரி மதிக்காது. அதனால் அந்த கூட்டணியில் விசிகாவுக்கு இருந்த மதிப்பு போயிடுச்சு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நடத்தவும் இல்லை, திமுகவுக்கு எதிராக மாநாடு நடத்தலை. ஆனால் நம்ம தொடர்ச்சியாக திமுக எதிராக ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் மாநாடும் நடத்தி கொண்டே இருப்பதனால திமுக நம் மீது அதிருப்தியில் இருக்குது. அதனால் திமுக கூட்டணியில் இருப்பது நம்முடைய தன்மானத்துக்கு இழுக்கு. நமக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கிறது. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் 25% வாக்குகள் வச்சிருக்கா இல்லையா? விசிக அங்கே போய் சேர்ந்தா 10% வாக்காவது விசிகாவுக்கு இருக்காதா? கணக்கு பண்ணுங்க, 35% ஆகாதா? திமுக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு நாம் போய் அதிமுகவுடன் சேர்ந்தோம் என்றால் அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. இன்னைக்கு 5 முனை போட்டி என்று வைத்துக் கொண்டால் கூட 32% எந்த கட்சி இல்லை எந்த கூட்டணி பெறுகிறதோ அந்த கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும். இப்போ அதிமுகவும் விசிகாவும் ஒன்றிணைந்தாவே போதும், 2 கட்சிகளே ஆட்சியை பிடிக்கும். மதிப்பில்லாத இடத்துல எதுக்காக இருக்கணும் அப்படின்னு விசிக திமுக கூட்டணி தொடர்பாக அண்ணா உங்களுக்கு தானே தவறான வழிகாட்டுதலை செய்கிறாரு. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தேர்தல் களத்தை முழுசாக புரிஞ்சுட்டு இருக்காரா என்னமோ தெரியாது. ஆனால் சமூக வலைத்தளத்தில் நாம் போய் பார்க்கின்ற போது விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை திமுக ஐடி விங்ஸ் ஆனது குறிவைத்து அடிக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றார்கள். இப்படி திமுக ஐடி விங்ஸே விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்புகின்ற பொழுது நாம் போய் என்னங்க இந்த மாதிரி கருத்து எல்லாம் சொல்கிறீங்களே, எல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது எங்களால் தானே எல்லாம் வெற்றி பெற்றீங்க, எங்களால் தானே அதிகாரத்துக்கு வந்தீங்க, எங்களால் தானே கட்சி வளர்ந்தது, அப்போது எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனுக்கு பின்னாடி இருப்பது போலவும் இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனுடைய ஆதரவாளர்கள் நினைச்சுக்கிட்டு அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றார்கள். நாம் எதிர்கருத்தை வைக்கின்ற பொழுது இயல்பாகவே திமுக விசிக கூட்டணி உடைகின்ற நிலைக்கு போய்விடுகிறது. அதனால் அண்ணே நீங்கள் ஆதவ் அர்ஜுனுடன் உங்களுடைய தொடர்பை கட் பண்ணிக்கிங்க, இல்லையா கட்சியில் அவருக்கு வாய்ப்புட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அவரை கட்சி விட்டாவது நீக்குங்க, நீங்கள் அவர் சொல்வதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்லை, திமுகவுடன் நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் விசிக உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு முறை கூட திமுக விசிக எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது, அது ஒரு கொள்கை கூட்டணி, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சமீபத்தில் எந்த ஒரு திமுக தலைவரும் பேட்டி அளிக்கவே இல்லை. அதனால் இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் 2 விதமான மனநிலைக்கு வந்திருக்கிறது. ஒன்று, விசிக திமுக கூட்டணி விட்டு போனால் போகட்டும், அதை பற்றி யாரும் பேச தேவையில்லை. அப்படி இல்லையா விசிக திமுகவில் தான் வளர்ந்தது, திமுகவில் தான் எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனாங்க, அவங்க வளர்ந்து விட்ட பிறகு எம்பி எம்எல்ஏக்களாக மாறின பிறகு நமக்கு எதிராகவே கருத்து வைக்கிறாங்க. அதனால் அடுத்த தேர்தலில் விசிகாவுக்கு யாரும் வேலை செய்ய வேண்டாம். விசிக எங்கே போனாலும் சரி இப்போ இருக்கிற நல்ல பெயருடன் போகக்கூடாது. அதற்குள்ளாக விசிக மீது என்னெல்லாம் அவதூறு பரப்ப முடியுமோ, என்னெல்லாம் பழி போட முடியுமோ அந்த அளவுக்கு பழி போட்டு விசிக பேரை நாரடிச்சு கூட்டணி விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு திமுக ஐடி விங்ஸ் முடிவு இருக்குதோ என்னவோ தெரியல, திமுக முடிவு பண்ணியிருக்கணும் என்னமோ தெரியலைங்க. ஆனால் நமக்கு எதிராக திமுக களமிறங்கி விட்டது. ஸோ இப்படியே போச்சுன்னா திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் நமக்கு அடுத்த தேர்தலில் கீழ்மட்டத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க. இது வெற்றி பெற்றால் தானே அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க என்று கேட்பாங்க. அதனால் விசிக கூட்டணியில் இருக்கட்டும், ஆனால் யாரும் வேலை செய்ய வேண்டாம். கடந்த காலங்களில் அதிமுக உடன் இணைந்திருந்தோம் என்றால் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெறுகின்றார்களோ இல்லையோ, ஆனால் விசிக வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்காக மெனக்கிடுவாங்க. நம்மை நம்பி வந்தவங்க நம்ம தோல்வி அடைந்தாலும் சரி அவங்க தோல்வி அடையக்கூடாது என்று ஜெயலலிதா அவர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டாங்க. ஸோ அதிமுக மாதிரி கூட்டணி கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து வேலை செய்யறது வேற யாரும் இல்லை என்று கடந்த காலங்களில் நம்ம சொல்லி திமுகவுக்கு புரிய வச்சு திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும்
விசிகாவுடன் ஒருங்கிணைந்து வேலை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் அவருடைய செயல்பாடு காரணமாக திமுகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து நம்ம கூட்டணியில் இருந்தாலும் நமக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. இரண்டாவது, நாம வெற்றி பெறுகின்ற தொகுதி இனம் கண்டு திமுக கிட்ட கொடுத்து இந்த தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்குங்க என்று சொன்னா கூட இனிமே நாம கேட்ட தொகுதி கிடைக்காது. மூன்றாவது, நமக்கு இத்தனை தொகுதி வேண்டும் என்று திமுகவிடம் இனி கேட்க முடியாது. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த அளவுக்கு கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்திட்டாரு. விசிகா பற்றி நீங்க ஒரு சுய பரிசோதனை செய்யணும். திமுக மட்டுமே நம்முடன் பிணக்கில் இல்லை, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நம்முடன் பிணக்கில் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு இடத்துல கொடுக்குறோம்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்முடனே பின்னாடி நிற்கும். ஆனால் இன்னைக்கு விசிகா மட்டுமே அரசியல் களத்தில் தனித்து பயணிக்கிறது. திமுகவும் நம் பின்னாடி இல்லை, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் நம் பின்னாடி இல்லை. நாம மட்டுமே வழியே சென்று திமுகவில் ஒட்டி கொண்டு இருப்பது போல தெரிகிறது. அதனால கூட்டணி கட்சிகளையும் திமுக மிரட்டி இருக்கும் போல இருக்குது. விசிகாவுடன் நீங்க நெருக்கம் காட்டினீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டி இருக்கா என்னன்னு தெரியல. அதனால திமுகவில் விசிகா மட்டும் தனித்து விடப்பட்டிருக்குது. திமுக காரங்களும் நம் பின்னாடி இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் நம் பின்னாடி இல்லை, நாம தனிமைப்பட்டு இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுன் அன்றி வேற யாருமே இல்லைன்னா கட்சியை எப்படி வளர்த்தோம் என்பது யோசனை பண்ணி பாருங்கன்னா இப்போ விசிகா எந்த கூட்டணிக்கு நான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வராருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் போக வேணானா அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான காரணங்களை வந்து அடுக்கியிருக்கின்றார்களாம். திமுகவை அழிப்பேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை மேடையில் அழைத்து வைத்து புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களை பேச வச்சா திமுக தொடர்பாக எதுவும் பேசாமல் புத்தகத்தை மட்டுமே பேசிவிட்டு கடந்து சென்று விடுவாரா, இல்லை புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே பேசிட்டு போயிடுவாரா, இல்லை அம்பேத்கர் பெருமை மட்டும் பேசிட்டு போயிடுவாரா, இல்லை விசிகா பற்றி இல்லை தாவேகா பற்றி எந்த ஒரு தனி கட்சி பற்றி மேடையில் விமர்சனம் பண்ணாலும் திமுகவை அழிக்க வந்திருக்கின்ற கட்சியுடன் வந்து மேடையை பகிர்ந்து கொண்டால் திமுக ரசிக்குமா? அண்ணே வேணானே அப்படின்னு வேற புத்தக வெளியீட்டு விழாவுக்கே போக வேண்டாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்களாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனுக்கு விசிகாக்குள்ள ஒரு ஆதரவு வட்டம் வந்துடுச்சு. இரண்டாம் கட்ட தலைவர்களை முந்தி ஊடகத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி வளர்ந்து வருகின்றார் ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம நடிகர் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசுறதுக்கு முன்பாகவே புத்தக வெளியிடம் போகிறோம், அதில் அண்ணன் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ள போகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிச்சிட்டோம். இப்போ மட்டும் நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கலன்னா திமுகவினுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் கூட்டணியினுடைய தர்மத்துக்காகத்தான் இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச்செயலாளர் வெளியிடுகின்ற புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட அந்த தலைவர் போகலை. அந்த அளவுக்கு அதிகாரத்தின் மீது மோகம் இருக்கிறது. பட்டியலின மக்களுக்காக அரசியல் செய்யணும், அதுலேயும் ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்காகவே வாழ்ந்த அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்று ஒரு புத்தகம் வெளியிட போகிறோம். ஸோ அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களே அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரலன்னா அப்போது கூட்டணி தான் முக்கியம், கொள்கையெல்லாம் அப்புறம்தானா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கிறாங்க. ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசிகாவில் இணையாததுக்கு முன்பாக என்னெல்லாம் வேலை பார்த்தாரு, அவருடைய பின்புலம் என்ன, விசிகாவுக்கு வந்த பிறகு அவர் பார்த்துருக்கின்ற வேலை என்ன, விசிகாவுக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளவராக இருந்திருக்கின்றார், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இப்போது இருக்கின்ற போஸ்டிங்கிலிருந்து வேற ஒரு போஸ்டிங் மாற்றலாமா, அப்படி ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய படிநிலையை குறைத்தார் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும். ஆதவ் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் திமுகவினுடைய ஏடிஎம்மாக இருக்கக்கூடிய ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் போன்றதொரு விசிகாவினுடைய ஏடிஎம்மாகவே இருக்கிறார், ஏடிஎம்மாகவே இருக்கிறாரு. அதனால் இவரை இழப்பதோ இல்லை துணை பொதுச்சாளர் என்ற பதவியிலிருந்து கீழே இறக்குவதோ விசிகாவுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது என்று சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அலசி ஆராய விட்டிருக்கின்றாராம்.
ஸோ எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுங்க, அதற்கு பிறகு பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய ஆலோசனை கூட்டத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அழுது புலம்புறதுனால நம்ம அண்ணனே வந்து கண் கலங்கி விட்டாராம். எதிர்க்கட்சிகள் நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்களை திமுக கூட்டணி உடைப்பதற்காக ஏவப்பட்ட குண்டுன்னு வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்போது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வாய்மொழி உத்தரவு போட்டாரோ அன்னைக்கிலிருந்து அவருடைய உத்தரவை மீறவே இல்லையாம. அப்படி என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, கட்சியை பற்றி பேசக்கூடாது, கூட்டணி பற்றி பேசக்கூடாது, எதிர்க்கட்சிகளை புகழக்கூடாது, அதையெல்லாம் தாண்டி எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு போகக்கூடாது. ரெண்டாவது வந்து சமூக வலைத்தளத்தில் திமுக பற்றியோ இல்லை விசிக கொள்கை பற்றியோ திமுக அதிருப்தி அடைகின்ற அளவுக்கு முகம் சுளிக்கின்ற அளவுக்கு எந்த கருத்தும் பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வாய்மொழி உத்தரவு போட்டாராம். அன்றையிலிருந்து அண்ணன் சொல்படி சொன்ன சொல்லிலேயே நிற்கின்றாராம் ஆதவ அர்ஜுன் அவர்கள். அதனால் என்னடா இது, இந்த அக்டோபர் 27 தமிழக அரசியல் களத்தில் சைலண்ட் மூட்டில் நாம் இருந்தாலும் நம்மளை கட்சி விட்டு நீக்கிறதுலையே குறியாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்களும் வருத்தப்படுகின்றாராம். ஸோ நம்ம அண்ணன் எல்லாவற்றையும் ஆராய்வதற்காக குழுவை களமிறக்கியிருக்கின்றாராம். அந்த குழு களத்தில் இறங்கி என்ன ரிப்போர்ட்டை தருதோ அது ஏற்ற மாதிரி செயல்பட போகிறாராம். குண்டு வீசுறதுக்காக ஆதவ அர்ஜுனை அனுப்பி இருந்தால் இந்நேரம் திமுக கூட்டணி உடஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் உடையில. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான் கண்ணீர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த கண்ணீர் விசிகாவை கரை சேர்க்குமா இல்லை கரைத்து விடுமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.